இன்னைக்கு செனாய் நகரில் கெட்டுப்போன கறிகளை வந்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறதா எங்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. அதன் அடிப்படையாக உடனடியாக நாங்கள் வந்து இந்த செனாய் நகரில் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தோம்னா எல்லாமே கெட்டுப்போன கறிகள் இங்கே நிறைய இருந்தது. காலையிலிருந்து இந்த இடத்துல இருந்து மொத்தம் 28 பேர்த்துக்கு கடைங்களுக்கு வந்து இந்த அழுகி போன மட்டன் மீட்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது அட்ரஸ் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ உடனடியாக அந்த அங்கே சமைச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இவ்வளோ நேரத்தில் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்கோம், கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபோன் நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறோம். உடனடியாக அந்த சாப்பாடு யாரு கைக்கும் போய் சேராத மாதிரி, மக்கள் கைக்கு போய் சேராத மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கைப்பற்றுறது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 800 கிலோகிராம் இருக்கும். அந்த அழுகி போன கறிகள் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து மாநகராட்சி கிட்ட நாங்கள் வந்து நம்ம கார்பரேஷனில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க அதை கொண்டு போய் வந்து பரியல் கிரவுண்டில் கொண்டு போய் அதை வந்து புரோட்டோகால் பிரகாரம் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மேக்சிமம் மாட்டுக்கறிகள் இருந்ததாக தான் நான் பார்க்குறோம். மாட்டுக்கறி இருக்கிற மாதிரி தெரியல, பூராவுமே மாட்டுக்கறி இருந்தாலும் எங்கள் இப்போ வந்து நம்ம வெட்னரி டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து சாம்பிள் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணுவோம், உதவி இது மாட்டு கறி தானே இல்லை வேற ஏதாவது கறியா இருக்குமான்றது வந்து நாங்கள் அந்த கோணத்துலையும் நாங்கள் பார்க்கணும். சரி, நிறைய உணவகங்கள்ல இந்த மாட்டு இறைச்சிகள் இப்போ வந்து விற்பனை செய்யப்படுது. இப்போ அவங்க எங்க வாங்கணும், அது எப்படி வந்து மக்கள் வந்து இதை நம்பி வாங்கணும், இது எப்படி அவங்க சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்தோம்னா நமக்குன்னே ஸ்லாட்டிங் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிசிசி வந்து அதுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க. அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி டாக்டர்ஸோட கண் பார்வையிலையும் எங்கள் ஜிசிசியோட அவங்களோட பார்வையிலையும் வந்து அந்த கறிகள் வந்து அங்கேயே வந்து மாடுகள்லாம் ஸ்லாட் பண்ணி அங்கேருந்து கொடுக்குறாங்க, ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க. அங்கே போய் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி லோக்கலாக அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணது, இறந்து போன மாடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்க வேண்டான்றது நான் ஹோட்டல்காரங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்கிறோம். பல்லாவரத்துலேருந்து கொண்டு வந்ததா சொல்றாங்களே, பல்லாவரத்தில் எதுவும் ஆய்வு மேற்கொள்ளும்? அதுதான் நான் இன்னைக்கு ட்ரேஸ் அவுட் பண்றோம். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்க எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபபிளி இன்னைக்கு ஈவினிங்குள்ள அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இப்போ முதல் கட்டமாக வந்து இந்த கறி எங்க சப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஹோட்டல்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம் நாங்கள். சார், இந்த கூடத்தை என்ன பண்ணுவோம், ஃபைனா இல்லை மூட போறீங்களா சார்? இது மூடிடுவோங்க. இப்போ உடனே இப்போ சீல் பண்ணிடுவோம். அதை இனிமேட்டு ஃபங்க்ஷன் ஆகுமா சார்? இப்போ நீங்கள் அபராதம் இல்லைங்க, இதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது. எங்கள்கிட்ட ஜிசிசிலேயே அவங்க லைசன்ஸ் எதுவும் எடுக்கல, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகே. இது வந்து அவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மீட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எடுத்துட்டு போய் அவங்க லேப் இருக்கு, அந்த லேப்ல கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி இது என்ன கறி, என்ன வகையான கறின்னு அவங்க தான் சொல்ல முடியும். நம்ம பாத்தீங்க இப்போ எதுவுமே நம்மளால வெளியே இந்த மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா இல்ல வேற ஏதாவது கறியான்றது நம்மளால பார்த்த கண்கள்ல பார்க்கத்தான் தெரியாது. டெஸ்ட் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அவங்க லேப் டெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. கடுமையான துர்நாற்றம் வீசிச்சு எத்தனை நாள் கெட்டு போனதா எதிர்பார்க்கலாம் சார்? இது ஒரு 3 to 4 நாள் இருக்கலான்றது பச்சை கலர்ல நீங்களே பாத்துட்டீங்க. அதெல்லாம் புழு பிடிச்ச மாதிரியே இருக்கு. அதனால செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.